எல்லா புகழும் இறைவனுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான். என்னோடய அண்ணா பொண்ணுக்கு கட்டிச்சூறு கட்டி எடுத்துகிட்டு போகிறோம். அதை தான் ஒரு விலாகாக எடுத்திருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஒரே ஒரு பட்டன் தானே, கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த விலாக் வந்து எடுத்தது சண்டே மார்னிங் தான். பொதுவாக பொண்ணுங்க மாதமாக இருந்தால் 3 மாதமோ இல்லை 5 மாதமோ இல்லைன்னா 7, 9 அந்த மாதிரி மாதத்தில் அத்தனை வகைகள் சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் இன்றைக்கி நாங்கள் செஞ்சுருக்கோம். மொத்தம் 5 வகை சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதா பிளான். ஆளுக்கு ஒன்றா பிரிச்சுட்டோம். கூடவே சைட் டிஷ்ஷும் வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு சாப்பாடு ஆக்கிறதுக்காக நான் வந்து அரிசி நல்லா கழுவி ஊற வச்சுக்கிட்டேன். ஏன்னா அரிசி ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊறினா நல்லா சாஃப்டாக பஞ்சு பஞ்சாக வரும். அதனால் ஊற வச்சுட்டேன். அடுத்து தான் புளி கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஊற வைக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னா நம்ம அடுத்த வேலை பார்க்கும்போது இது நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போ நான் புளியும் தண்ணி ஊற்றி கழுவிட்டு இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். அரிசி ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுக்கிறேன். நான் ஒரு 3 உலக்கு அரிசி எடுத்திருந்தேன். அதாவது 1 கிலோவுக்கும் மேலே. அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுக்கிறேன். சாப்பாடு வந்து நல்லா உதிரியாக கிடைச்சா தான் நல்லாயிருக்கும். அதனால் 3 உலக்கு அரிசிக்கு 6 உலக்கு தண்ணி ஊற்றாமல் வெறும் 5 உலக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறதால சாதம் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காக நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த பக்கம் சோறு அடுப்பில் வச்சாச்சு. இந்த சைடு ஒரு வாணலில் அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இங்கே நான் வேலை பார்த்துட்ருக்கும்போதே பிள்ளைங்களோட டேடி வந்துட்டாங்க. வந்துட்டு அந்த ஸ்லேட்டில் நான் எழுதியிருக்கிறத பார்த்துட்டு என்கிட்ட வேணும்னே வம்பிழுத்துட்டு இருந்தாங்க. இது என்ன கட்டிச்சோறு கட்டியாக இருக்குமா அப்படின்னு கேட்டுட்ருந்தாங்க. நான் வந்து அவங்களுக்கு தெரியாது போல் அப்படின்னு நினச்சிட்டு கட்டிச்சோறுனா கட்டி எடுத்துகிட்டு போகலைங்க, அதனால் அது பேர் கட்டிச்சோறு அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, அதுக்கு பேர் கட்டிச்சோறு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே ஷாக்கிங்காக ஆயிடுச்சு. இல்லைல்ல நம்ம தப்பாக எழுதிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் எனக்கு இது ஒரு டவுட்டாகவே இருக்குது. உங்களில் யாருக்கு இது கிளியராக தெரியுமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து கட்டிச்சோறா இல்லை கட்டுச்சோறா? நான் இங்கே வேலை பார்த்துட்ருக்கும்போதே அம்மாவும் வந்துட்டாங்க. வந்து எனக்கு மாங்காய் கட் பண்ணி கொடுத்தாங்க இனிப்பு ஊறுகாய்க்காக. இப்போ நான் இனிப்பு ஊறுகாய் தான் போட்டுட்ருக்கேன். அதுக்கு நான் என்னென்ன ஆட் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு மாங்காய் போட்டு அதையும் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஒரு வேலை செய்யும்போது முன்னாடி ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு செஞ்சோன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய வேலையாக இருந்தால் கூட அது ஒரு பெரிய சுமையாக தெரியாது. காமெடியில் வர மாதிரி எதாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. எண்ணெயிலே இவங்களை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிறதால சீக்கிரம் மாங்காய் வந்து மசிஞ்சு வந்துடும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இவங்களுக்கு கொஞ்சம் நல்லா கலரி கொடுத்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கலரி கொடுத்துட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இவங்களை கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு தட்டு போட்டு மூடிக்கிறேன். இந்த இனிப்பு ஊறுகாய் யாருக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரேட்டுன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இது ஒரு ஹிட்டான ரெசிபின்னே சொல்லலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். அது மாதமாக இருக்கவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அதுக்காக தான் இதுவும் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாண்டு. மாங்காய் வேகிறதுக்குள்ளே லெமன் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சைடு வந்துட்டேன். நான் ஒரு 12 எலுமிச்சைப்பழம் கிட்ட எடுத்து பிழிஞ்சிக்கிறேன். பொதுவாக பெண்களுக்கு வந்து ஆண்களை விட சமாளிக்கிற தன்மை நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அட் அ டைம் நம்ம வந்து எவ்வளோ டிஷ்ஷாக இருந்தாலும் எதில் என்ன போடணுங்கிறத பர்ஃபெக்டாக கரெக்டாக நம்மளால் செய்ய முடியும்.
இது வந்து ஆண்களுக்கு இருக்குமா என்னன்னு தெரியல, ஆனால் பெண்களுக்கு இந்த தன்மை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும். இப்போ நான் வந்து லெமன் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன், புளியும் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த சைடு அம்மா வந்து கோலா உருண்டைக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கோலா உருண்டைக்காக பொட்டுக்கல்லை நுணுக்கி எடுத்துக்கிட்டாங்க, கறியை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. மாங்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். மாங்காய் வெந்துட்டதுக்கப்புறமா நான் காரத்துக்காக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூளை மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா நான் இனிப்புக்காக சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை வந்து நம்ம தேவையான அளவு தான். இந்த இனிப்பு ஊறுகாய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து 3மே கலந்துருக்கும். இனிப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே கலந்து இருக்கிறதுனால இந்த இனிப்பு ஊறுகாய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் சாதத்துக்கு கூட அவ்வளோ சூப்பராக போகும். ஆனால் இந்த ஊறுகாய் செஞ்சோன்னா வெளியே வைக்க முடியாது. மேக்ஸிமம் 1லேருந்து 2 நாள் வரைக்கும் வெளியே வைக்கலாம். செஞ்சுட்டு நிறையா செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்க முடியும். வெளியே வச்சிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். இந்த ஸ்டேஜில் வந்து இனிப்பு, உரைப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எது பத்தலையோ அதை நம்ம போட்டுக்கலாம். இனிப்பு ஊறுகாய் ரெடி பண்ணிவிட்டேன். இந்த பக்கம் விசிலும் வந்து அடங்கிருச்சு. சும்மா ஒரே ஒரு விசில் தான் விட்டு அதுவும் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம கட்டிச்சோறு செய்யும்போதெல்லாம் சோறு வந்து குழையாமல் இருக்கணும். நல்லா உதிரியாக பயிராக இருந்தால் தான் அது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். சாப்பாடை வந்து 2 பாத்திரத்தில் பிரித்து ஆற வச்சு எடுத்துக்கிறேன். சோறு வந்து நல்லா ஆறி கிண்டும் போது தான் நல்லா உதிரியாக நல்லா தனித்தனியாக வரும். இல்லைன்னா ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் நான் ஆற வச்சு எடுத்துக்கிறேன். இந்த டைமில் ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கலில் படித்து ஒரு குட்டி கதையை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு, சொல்கிறேன். என்னென்னா, ஒரு தேனிட்ட ஒரு பறவை கேட்டுதான், ஓய்வில்லாமல் இப்படி கடினமாக உழைக்கிற நீனு, உழைச்சி அந்த தேனை தயாரிக்கிற, ஆனால் மனுஷன் வந்து அந்த தேனை உன்னிட்ட இருந்து திருடி எடுத்துகிட்டு போயிடறான், அதுக்கு நீ கவலைப்படலை அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த தேனி சொல்லுது, இல்லவே இல்லை, ஏன்னா மனுஷன் வந்து என்னோடய தேனை மட்டும்தான் திருட முடியும், ஆனால் தேனை உண்டாக்குற என்னோடய கலையை ஒருபோதும் அவன் என்னிடமிருந்து திருட முடியாது அப்படின்னு தேனி சொல்லுது. இந்த லைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. அதான் உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணலான்னு பண்ணேன். இந்த மாதிரி நான் வந்து விலாக்லலாம் குட்டி குட்டி கதை சொல்லலாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோலா உருண்டைக்காக பொட்டுக்கல்லை, கறி, வெங்காயம், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள் பார்க்காதவங்க. இப்போ நான் வந்து கட்டிச்சோறுக்காக பொடி நுணுக்கி எடுத்துக்கிறேன். அதுக்காக ஒரு வாணலில் பொடி நுணுக்கிறதுக்காக நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா, 5 ஸ்பூன் கடலப்பருப்பு, 4 ஸ்பூன் வெள்ளை உளுந்து, 1 ஸ்பூன் மட்டும் வெந்தயம். ரொம்ப வெந்தயம் சேர்த்தா கசந்த மாதிரி ஆயிரும், அதனால் 1 ஸ்பூன் மட்டும் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். வெறும் வாணலில் தான் வறுக்கிறேன். அடுத்ததாக இவங்க கூடவே வறுக்கிறதுக்காக நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். தூள் பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயம் இன்னும் நல்லா வாசமனமாக இருக்கும், அதனால் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பொடிக்கான பொருள்லாம் சேர்த்து வறுத்தாச்சு. கருவேப்பிலை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி பார்த்தா நல்லா க்ரஷ் பண்ண வரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ அதை ஆறினோன்னு அரைச்சிட்டு வந்துடுறேன். அடுத்ததாக அதே வாணலில் கொஞ்சமாக மலாட்டை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டதுக்கப்புறமா நல்லெண்ணெய் ஒரு 100 ml மேலே சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிட்டதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்காக கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கடலப்பருப்பும் சேர்த்துக்கிறேன். கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து எல்லாம் பொரிஞ்சு வந்துட்டதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக இவங்கள வதக்கிக்கிறேன். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அவங்களையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலையை கழுவி அவங்களையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பொரிஞ்சு வந்துட்டதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அவங்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தக்காளி கொஞ்சம் வதங்கி வரட்டும். அடுத்ததாக நான் சேர்த்துக்க போகிறது புளி கரைசல். இப்போ நான் செய்கிறது வந்து புளி சோறா இல்லை லெமன் சோறான்னு எனக்கே தெரியாது. எங்கள் வீட்டில் புளி சோறு பிடிக்காதவங்களுக்கு இது லெமன் சோறுன்னு சொல்லிடுவேன், லெமன் சோறு பிடிக்காதவங்களுக்கு இது புளி சோறுன்னு சொல்லிடுவேன். எப்பயுமே நான் இந்த மாதிரி தான் செய்வேன், ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி தான் செய்வேன். டேஸ்ட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். புளி கரைசல் கூடவே மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டேன். அது எடிட்டிங்கில் மிஸ் ஆயிடுச்சு.
அப்புறமா வந்து அரைச்சி வச்சுருந்த பொடி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி லெமனையும் புளியும் சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். லாஸ்ட்டாக லெமன் பிழிஞ்சு வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம கடலைப்பருப்பு கடுகு தாளிக்கும் போது கூடவே மலாட்டையும் சேர்த்து தாளிக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து பல் இல்லாதவங்களுக்கு அவ்வளோவா அது சாப்பிட முடியாதுன்றதுனால நான் அதை சேர்க்கல. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். எல்லாம் சூப்பராகவே இருக்குது. இந்த பக்கம் சாப்பாடும் ஆறி வந்துடுச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க கரைசலை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி தனித்தனியாக மிக்ஸ் பண்ணாலும் எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு பிரியாணி வட்டாவே எடுத்துகிட்டு அதுலேயும் எல்லாத்தையும் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நமக்கு கட்டிச்சோறு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் அதே வானலில் நான் மார்னிங் டிஃபனுக்காக உப்புமா தான் செய்ய போகிறேன். உப்புமா பொதுவாக நிறைய பேருக்கு பிடிக்காது தான். ஆனால் இந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி உப்புமா சேமியா இந்த மாதிரி நம்ம செய்யும்போது வேலை கொஞ்சம் குயிக்காக முடியும். அதுக்கு நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு நெய் சேர்க்கணும், அதை நான் மறந்துட்டேன். அதுங்களாட்டி தாளிப்பு போட்டுட்டேன். இப்போ நினப்பு வந்துட்டதுக்கப்புறமா நான் நெய் சேர்த்துக்கிறேன். கடுகு கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சுக்கிறேன். நெய் வந்து நான் வீட்டிலே ரெடி பண்ணது தான். பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த நெய் எப்படி செய்கிறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உப்புமாவுக்கு நம்ம எதுக்கு நெய் சேர்க்குறோன்னா, உப்புமா வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ரொம்ப லேட்டாகி சாப்பிட்டா கூட அது ஒரு மாதிரி காஞ்சு போன மாதிரி தனித்தனியாக இல்லாத மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அடுத்ததான் வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கிறேன். அடுத்ததான் இஞ்சி துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இவங்களுக்கு கொஞ்சம் வதக்கி கொடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ரவை சேர்த்துக்கிறேன். ரவை வந்து நான் இன்றைக்கி ஒரு 400 கிட்ட சேர்த்துக்கிறேன். எண்ணெயிலும் நெய்யிலையுமே ரவையை வந்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி இது வந்து ரோஸ்டட் ரவா தான், இருந்தாலும் இந்த மாதிரி செய்யும்போது இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரவையை வறுத்துட்டதுக்கப்புறமா நான் சுடு தண்ணி ஊற்றிக்கிறேன். நமக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து நான் சூடு பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து ஊற்றிக்கிறேன். 1 கிளாஸ் ரவைக்கு 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும், அதுதான் சரியான அளவு. இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டு லேசாக மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். உப்புமா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகினர்ஸ் யாரும் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிளறி கொடுத்துட்டே இருக்கிறேன். உப்புமா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக மல்லித்தலையை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி உப்புமாவை இறக்கிக்கிறேன். உப்புமாவோட சரியான பக்குவம் என்னென்னா, சாப்பிடும்போது உருண்டை பிடிச்சா கையில் உருண்டை பிடிக்க வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. மார்னிங் டிஃபனுக்கான உப்புமா வேலையும் முடிஞ்சிருச்சு. இந்த சைடு வந்து கொஞ்சம் மிக்ஸிலாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம அப்பப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீட்டான கிச்சன் பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும். இன்னும் நம்ம வேலை செய்யணும், நம்ம கிச்சன் எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கோம் அப்படின்ட்டு மனசு திருப்தியாக இருக்கும். நான் எப்பயுமே இப்படி தான் அப்பப்போ க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். கட்டிச்சோறு ரெடி பண்ணியாச்சு, உப்புமாவும் ரெடி பண்ணியாச்சு, இனிப்பு ஊறுகாவும் ரெடி பண்ணியாச்சு. உருண்டைக்கு தேவையானது எல்லாத்தையுமே அரைச்சாச்சு. இன்னும் வந்து உருண்டை மட்டும்தான் போடணும். அந்த வேலை முடிஞ்சதுன்னா எல்லா வேலையும் முடிஞ்சு கிளம்பிட வேண்டியது தான். சைட் பை சைட் பாத்திரமும் கழுவி அடுப்பும் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். மோஸ்ட்டாக லேடிஸ்க்கு பாத்திரம் எவ்வளோ தான் கழுவுனாலும் நைட்டு தூங்குற வரைக்கும் அந்த வேலை மட்டும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும்.
இந்த பாத்திரம் கழுவுற வேலை வந்து கொஞ்சம் எரிச்சலான வேலையும் கூட தான். சில பேருக்கு பாத்திரம் கழுவுறது பிடிக்காது, சில பேருக்கு அதை அடுக்கி வைக்கிறது பிடிக்காது. அந்த வேலையும் நம்ம வந்து ரொம்ப சேர்த்து வச்சு அதை கழுவாமல் அப்பப்போ கழுவி முடிச்சிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அடுத்ததான் லாஸ்ட்டாக வந்து கோலா உருண்டை மட்டும்தான் பொரிக்கணும். அதுக்கு நான் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சதும் அந்த பாலை வந்து லேசாக தட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம தட்டி போடும்போது சீக்கிரமும் வெந்துடும், எல்லா பக்கமும் நல்லா வெந்தும் வந்துடும். இதில் வந்து 1/2 கிலோ மட்டன் இருக்குது, 1 கிலோ வெங்காயம் இருக்குது. எல்லாமே மற்ற மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி செய்கிறது. இந்த கோலா உருண்டை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். இல்லை உங்களுக்கு புதுசாக வேணும்னா கூட கேளுங்க, நான் திருப்பி அப்லோட் பண்ணுறேன். இன்னும் சொல்லப்போனால் அன்றைக்கி எனக்கு டைஃபாய்டு வேறு. டைஃபாய்டில் எப்படி வேலை பார்க்குறீங்கன்னு நீங்கள் நினைக்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. நம்ம மனசுக்கு நிறைவான விஷயங்கள் நடக்கும்போதும் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போதும் எப்படி தான் அந்த வேகம் வரும்னு சொல்ல முடியாது. நம்ம கண் முன்னாடி வளர்ந்த பிள்ளைங்க வளர்ந்து அவங்களுக்குன்னு ஒரு கல்யாணம் ஆகி அவங்களுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது நம்ம முடியலன்னு படுத்துக்கிட்டால் இந்த மொமெண்ட்லாம் திருப்பி நமக்கு கிடைக்காது. அதனால் எனக்கு உடம்பு முடியலன்னா கூட நான் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டேன். ஆனால் பார்த்துட்டு ஈவினிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவியாக ஹெட் பெயின் வந்துடுச்சு, அது வேறு விஷயம். கோலா உருண்டை வந்து ரசம், சாம்பார் இதுக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா சும்மா கூட பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உருண்டைகள் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துட்டேன். 1/2 கிலோவுக்கு வந்து எவ்வளோ வந்ததுன்னா 75 உருண்டைகள் கிட்ட வந்தது. எல்லாமே பொரித்து எடுத்தாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடி பண்ணுறதுக்காக வேலைகள் எல்லாத்தையுமே முடித்து கட்டிச்சோறில் பேக் பண்ணியாச்சு. ஊறுகாவும் பேக் பண்ணியாச்சு. இந்த சைடு வந்து கோலா உருண்டையும் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இனி வந்து ரெடி ஆகிட்டு ஆன் டைம் கிளம்ப வேண்டியது தான். இதுக்கிடையில் டிஃபனும் சாப்பிட்டாச்சு. இனி போய் ரெடி ஆக வேண்டியதான். ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நான் எப்போயுமே வெளியே போவேன். எங்கே போகிறதா இருந்தாலும் சரி, கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கணும், அப்போ தான் எனக்கு பிடிக்கும். கிச்சன் நல்லா க்ளீனாக நீட்டாக வச்சுட்டு தான் வெளியே கிளம்புவேன். அப்படி கிளம்புனா தான் நம்ம வெளியே இருந்து வீட்டுக்கு டயர்டாக வரும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம இதை பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் டயர்டாகிடுவோம். அதனால் எப்போ வெளியே போகிறதா இருந்தாலும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு, ஜாமான்லாம் இருந்தால் எல்லாமே கழுவி வச்சுட்டு தான் நான் வெளியவே போவேன். எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு, ரெடி ஆகியாச்சு. இனி கிளம்ப வேண்டியது தான். என் அண்ணன் பொண்ணுக்கு கட்டிச்சோறு கட்டி எடுத்துகிட்டு போயாச்சு. என் அண்ணன் பொண்ணாக இருந்தானே என் பொண்ணாக இருந்தானே எல்லாம் ஒன்று தானே. எந்த வேலையாக இருந்தாலுமே என் பொண்ணு வந்து நான் செய்கிறேன்னு தானாகவே முன் வந்து செய்வான். எந்த ஒரு லக்கேஜ் தூக்கிட்டு போகிறதா இருந்தாலும் சரி, வீட்டில் எதுவும் பெரிய வேலை நான் செஞ்சிட்ருந்தேன்னா கூட வந்து தன்னாலே வந்து நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோடு செய்வான். இந்த மாதிரி எத்தனை பிள்ளைங்க இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் சின்ன பிள்ளையிலேருந்தே உங்கள் பிள்ளைங்கள பழக்கப்படுத்துங்க, அப்போ தான் அவங்களுக்கு பெருசானா அது ஒரு சுமையாக தெரியாது. எல்லாமே அவங்கவுங்க ரெடி பண்ண ஐட்டம்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அது எல்லாமே பேக்லேருந்து எடுத்து வச்சுட்டு இருக்கோம். கூடவே யார் யார் என்னென்ன ஐட்டம்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு பார்த்துட்டும் இருந்தோம். அன்றைக்கி என்னென்ன டேபிளில் இருந்ததுன்னா தயிர் சாதம், சக்கரை பொங்கல், புளி சாதம், லெமன் சாதம், பிரியாணி, அப்புறம் சைடிஷ்ஷாக என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா கறி வறுவல், சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, தயிர் சட்னி, இனிப்பு ஊறுகாய், கோலா உருண்டை, முட்டை, இது எல்லாம் தான் அன்றைக்கி இருந்தது. அடுத்து என்ன எல்லோரும் கொண்டு வந்தது ஒரு தலவாழை இலை போட்டு சாப்பிட வேண்டியது தான். ஒவ்வொன்றா எல்லோருக்கும் பரிமாறிட்டு இருந்தோம். எல்லோருமே எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க. என்னை பொறுத்தளவுக்கு சமையலும் ஒரு கலை தான். நம்ம மன நிறைவோடு சமைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டு எக்ஸ்ட்ராவாக வரும். இதுவே நம்ம சலிப்போடு சமைச்சோன்னா அதில் கொஞ்சம் கூட டேஸ்ட்டே இருக்காது. அல்ஹம்துலில்லாஹ் எல்லா டிஷ்ஷுமே சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. எல்லாருமே ரொம்ப திருப்தியோடவும் சாப்பிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சது. என்னோடய அண்ணன் பிள்ளைக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு நான் துவா செய்கிறேன். நீங்களும் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அவ்வளோதான், அன்னைக்கு நாள் இப்படி தான் முடிஞ்சுது. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிள்ளைங்களோட கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தோம். குட்டீஸுங்க கூட விளையாடுறது இன்னும் கொஞ்சம் தனி சுகம்தான். இந்த வீடியோ இங்கே முடியுது. இன்ஷா அல்லாஹ் வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.